திமுக ஆட்சி உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? அதிருப்தி தான். திமுக ஆட்சி என்னைக்குமே எதிர்த்துல உள்ள. இல்ல சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றிருக்கப்பட்டிருக்கா? வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றல. வாக்குறுதியெல்லாம் அடிப்படை வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. எல்லா கிராமங்கள்ல வந்து ரோடுகள்லாம் என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றல? இல்ல மக்களுக்கு வந்து சுகாதாரமான குடிநீர் கிடைக்கணும், நல்ல மருத்துவ வசதி கிடைக்கணும். அதுவே ஒன்றும் சரியா கிடைக்கல. அதே ஒழுங்கா கிடைக்கல. கிடைக்கல. ஓகே, உங்களுக்கு இப்போ வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தா இவங்க நல்ல செய்வாங்கன்னு சொன்னா எந்த அரசியல் தலைவர்களை சொல்லுவீங்க? யாரும் செய்ய மாட்டாங்க உள்ள. யாரும் செய்ய மாட்டாங்க. யாரும் செய்ய தேவை இல்லை உள்ள. யாரும் செய்யறதுக்கு அது வந்து வியாபாரம் தான். முதல் போட்டு பணம் போட்டு வியாபாரம் பண்றாங்க, கடை வைக்கிறாங்க, பணம் ஓட்டுக்கு செலவழிக்கிறாங்க. 1 கோடி 20 கோடி செலவாகும். ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு வந்து 20 கோடி செலவாகும். அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 பேருக்கு வந்து 20 நாளைக்கு வந்து டெய்லி 2000 கொடுக்க வேண்டியிருக்கு. திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறேன். ஆமா, என்னுடைய தனிப்பட்ட நம்ம வந்து அகைன்ஸ்ட் டிஎம்கே. ஆனா சூழ்நிலை மக்களுடைய நிலவரம் வந்து அது திமுகவுக்கு தான் வாய்ப்பா இருக்கு. இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில விட்டு வெளியே வந்துட்டாருன்னா அப்ப எப்படி ஒரு மாற்றங்கள் இருக்கும்? அவர் வெளியே வரமாட்டாரு. இல்ல ஒரு வேலை வந்து விட்டால் திமுகவுடைய அவர் எதுல சேர்றாரு அப்படின்ற பொறுத்திருக்கு. அவரை ஆட்சி மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது. திருமாவளவன்றது வந்து ஆட்சி மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்த முடியாது. திமுக கூட்டணியில் அவர் இருந்தாலும் இல்லாட்டாலும் திமுக தான் வெற்றின்றது சொல்றீங்க. ஒரு இழுபறியா இருக்கும். எப்படி திமுக கூட்டணியில இருந்தா சில அந்த வட மாவட்டங்கள்ல வந்து வன்னியர் அடுத்த வட மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து அவர் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஆனா அதுக்கு தான் ஓட்டு பிரியும் போது திமுக தான் வாய்ப்பு இருக்கும். ஓட்டு பிரிக்கும் போது திமுக தான் வாய்ப்பு. எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து சரி போகுதுல. ஒரு வலுவான கட்சி திமுக. அதிமுகல பல தலைமை பிரச்சனை இருக்கு. சசிகலா வந்து நானும் மதுரைக்காரன் நானு. அப்போ அவங்கெல்லாம் போட்டாங்கன்னா நிச்சயமா வந்து ஒரு 40 தொகுதியில் ஜெயிக்க முடியாது. ஆனா அதிமுக தோக்கடிக்க வைக்கலாம். இந்த விட எடப்பாடி பழனிசாமியே ஜெயிக்கிற சிரமம் சொல்றாங்க. இப்ப செல்வராஜ் இந்த மாதிரி எங்க அடிப்படையில் உள்ள ஆட்களை ஜெயிக்கிறது சிரமம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. அடிச்சு டோட்டலா கொலாப்ஸ் காலி பண்ணணும். அதுக்கு பிஜேபி வந்து ஒரு பெரிய தாக்கம். பிஜேபி வந்து தனியாக விடணும் உள்ள. பிஜேபி வந்து 30 சீட்டு 25 சீட்டு 30 சீட்டுக்குள்ள முடிக்கணும். அவங்களுக்கு ஒவ்வொரு இது கூட போக போக வந்து அதிமுக விற்குதான். சரி, 26 அரசியல் அந்த எலெக்ஷன் யாருக்கு யாருக்கு கடுமையான போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது 2 கூட்டணி, திமுக அதிமுக கூட்டணி தான். வேற இடையில யாரு என்ன சேர்ந்தாலும் வாய்ப்பு இல்லை. விஜயண்ணா வந்திருக்காரு, யாரும் ஓட்டு பிரிச்சு அவருக்கு வாக்காளரா மாத்திருக்கு. இப்ப அது வந்து இன்னும் அந்த கரெக்டான டார்கெட் அவங்களே பண்ணல, ரகசியமா வச்சிருக்காங்க. ஒரு மெயின் அடிப்படை வந்து வேலையில்லா திண்டாட்டம் இருக்குல்ல. தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து வேலைக்கு போகாம இருக்காங்க. அடுத்த வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் ஏறிக்கிட்டே இருக்காங்க உள்ள. வருஷம் வந்து டிகிரி முடிச்சு வெளியே வர்றவங்களுக்கு, பிஏ எம்ஏ எம்எஸ்சி முடிச்சவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை. அது வேலை கிடைக்கிற பையங்களும் வந்து கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்து தேடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல.